ஸோ, ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தி கேஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ரீஜினல் நார்மல் போக்கேமான்ஸ பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ, இப்ப தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஸோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, போக்கேமான் வேர்ல்ட பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட போக்கேமான்ஸஸ் வந்து இருக்கு. அதுல ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மேமல்ஸ இன்ஸ்பயர் பண்ணி ஒவ்வொரு ரீஜன்லயுமே வந்து பார்த்தோம்னா, நார்மல் டைப் போக்கேமான்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஜெனரலாவே வந்து பார்த்தோம்னா, நெறைய நார்மல் டைப் போக்கேமான்ஸஸ் வந்து இருக்கு. பட் ஆனா ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மேமல்ஸா அப்பியரன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த போக்கேமான்ஸ் எல்லாமே 2 ஸ்டேஜ் எவல்யூஷன் தன்மை கொண்டது. இதுங்கள வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு ரீஜனும் அந்த ரீஜனுக்கு உரித்தான ஃபர்ஸ்ட் லேண்ட் பேஸ் பண்ண போக்கேமான்ஸா வந்து இருக்கு. இதுங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா, நார்மல் டைப்பும் கூட. இதனால இதுங்கள வந்து பார்த்தோம்னா, மோஸ்ட்லி பேசிக்கான ஒரு போக்கேமான் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த ரீஜன்ல காணப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் காமனான போக்கேமானா இதுங்கெல்லாம் வந்து இருக்கு. ஸோ ஜெனரேஷன் 1ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட கேன்டோ ரீஜன் பேஸ் கொண்ட மவுஸ் போக்கேமான் ஆன ராட்டட்டா இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமான் பெரும்பாலும் எல்லா இடத்துலயுமே காணப்படக்கூடிய ஒரு போக்கேமானா வந்து இருக்கு. அதையும் தாண்டி இதுகிட்ட இருக்கக்கூடிய சிங்கிளான ஃபேங்க உதவி மூலமா பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணும். அதையும் தாண்டி இதோட லெவல வந்து 20க்கு இன்க்ரீஸ் பண்றது மூலமா அதோட எவால்யூஷன வந்து ஆக்சஸ் பண்ணுது. அதுதான் ராட்டிகேட். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். இந்த போக்கேமானோட டபுள் ஃபேங் உதவி மூலமா பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணும். அதையும் தாண்டி இதோட விஸ்கர் மூலமா அதோட பாடி பேலன்ஸ வந்து இது வந்து மெயின்டெயின் பண்ணுது. லைக் நம்ம கோ வந்து பார்த்தோம்னா, இந்த 2 போக்கேமானுமே வந்து கேட்ச் பண்ணியிருப்பார். அதுவும் கேன்டோ ரீஜன்ல. ஸோ அதைத் தொடர்ந்து ஜெனரேஷன் 2ல இன்ட்ரோடியூஸ் பண்ண ஜோத்தோ ரீஜன பேஸ் கொண்ட ஸ்கவுட் போக்கேமான் ஆன சென்ட்ராட் இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமான் வந்து ஒரு சின்ன சைஸ்ல தான் வந்து இருக்கும். பட் இது சுத்தி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ வாட்ச் பண்றதுக்காக அதோட டெய்ல் உதவி மூலமா வந்து பார்த்தோம்னா, ஹப்பர்ல வந்து எழுந்து நிக்கும். ஸோ இது மூலமா ஒரு நல்ல விஷுவல் வந்து பார்த்தோம்னா, இந்த போக்கேமானுக்கு வந்து கிடைக்கும். அதையும் தாண்டி லைக் நம்ம கோவுமே வந்து பார்த்தோம்னா, ஜோத்தோ ரீஜன்ல இந்த போக்கேமான வந்து கேட்ச் பண்ணியிருப்பார். இந்த போக்கேமான் வந்து பார்த்தோம்னா, அதோட லெவல வந்து 15க்கு இன்க்ரீஸ் பண்றது மூலமா லைக் லாங் பாடி போக்கேமான் ஆன ஃபெரட்டா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா, ஒரு நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். லைக் இந்த பேருக்கு வச்ச மாரி இந்த போக்கேமானோட பாடி பார்க்க ரொம்பவே லாங்காவும், ஸ்கின்னியாவும் வந்து இருக்கும். அதுவும் இதுக்கு ரொம்பவே ஷார்ட்டான லெக்ஸ் தான் வந்து இந்த போக்கேமானுக்கு வந்து இருக்கு. ஸோ அதைத் தொடர்ந்து ஜெனரேஷன் 3ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஹோயன் ரீஜன பேஸ் கொண்ட டைனி ராக்கூன் போக்கேமான் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஜிக்ஸாகூன் இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமான் ரொம்ப கியூரியஸா வந்து இருக்கும். அதையும் தாண்டி இதோட ஃபுட் பிரிண்ட்ஸ வந்து பார்த்தோம்னா, ஜிக்ஸாக் பொசிஷன்ல வந்து வைக்கும். இதுவே வந்து பார்த்தோம்னா, அதோட லெவல வந்து 20க்கு வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா லைக் இதோட எவால்யூஷன வந்து ஆக்சஸ் பண்ணுது. அதுதான் ரஷ்ஷிங் போக்கேமான் சொல்லி அழைக்கப்படக்கூடிய லினோனின். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு போக்கேமானும் கூட. அது மட்டும் இல்லாம இதால ஸ்ட்ரெய்ட் லைன்ல மட்டும் தான் இதால வேகமா வந்து ஓட முடியும். இதால இதோட டைரக்ஷன வந்து மாத்திக்க முடியாது. அதையும் தாண்டி இதோட ஷார்ப்பான கிளாஸ் உதவி மூலமா பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதைத் தொடர்ந்து ஜெனரேஷன் 4ல இன்ட்ரோடியூஸ் பண்ண சினோ ரீஜன பேஸ் கொண்ட பிளம்ப் மவுஸ் போக்கேமான் சொல்லி அழைக்கப்படக்கூடிய பிடாஃப் இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமான் வந்து பார்த்தோம்னா, அதோட ஸ்ட்ராங்கான டீத்தை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அதையும் தாண்டி இது வந்து பார்த்தோம்னா, வாட்டர் சைடுல இருக்கக்கூடிய பக்கத்துல தான் இதோட நெஸ்ட்ட வந்து பில்ட் பண்ணக்கூடியதா வந்து இருக்கு. இது வந்து அதோட லெவல வந்து 15க்கு வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா அதோட எவால்யூஷன வந்து ஆக்சஸ் பண்ணும். அதுதான் பீவர் போக்கேமான் ஆன பைபேரல். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் அண்ட் வாட்டர் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இத வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர் போக்கேமான் சொல்லுவாங்க. எதனாலனா, ரிவர் சைடுல இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது வந்து டேம பில்ட் பண்ணி, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, டெஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணக்கூடியதா வந்து இருக்கு. லைக் நம்ம ரெஜி கிட்டயுமே இந்த போக்கேமான் வந்து இருக்கு. இன்ஃபாக்ட் இந்த போக்கேமானோட உதவி மூலமா ஆஷ் அகைன்ஸ்டா பயங்கரமாவே வந்து பேட்டில் பண்ணியிருக்கு. ஸோ அதைத் தொடர்ந்து ஜெனரேஷன் 5ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட இன்னொரு ரீஜன பேஸ் கொண்ட ஸ்கவுட் போக்கேமான் ஆன பேட்ராட் இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது வந்து பார்த்தோம்னா, சீக் பவுச்சஸ்ல வந்து ஃபுட்ட வந்து ஸ்டோர் பண்ணும். அதையும் தாண்டி இதோட டெய்ல யூஸ் பண்ணி மத்த போக்கேமான்ஸ் கிட்ட கம்யூனிகேட்டும் வந்து பண்ணும். இதுவுமே அதோட லெவல வந்து 20க்கு வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா அதோட எவல்யூஷன வந்து ஆக்சஸ் பண்ணுது. அதுதான் லுக் அவுட் போக்கேமான் ஆன வாட்சாக். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த பாடியில வந்து பார்த்தோம்னா, லூமினசன்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கிறதுனால அதோட ஐஸ் மற்றும் அது உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா, பயங்கரமா வந்து க்ளோ ஆகும். அதையும் தாண்டி டார்க்னஸ்ல வந்து பார்த்தோம்னா, இதோட விஷுவல் வந்து ரொம்ப தெளிவாவே வந்து இருக்கும். லைக் இன்னொரு ரீஜனோட நார்மல் டைப் ஜிம் லீடரான லெனோரா கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா, இந்த போக்கேமான் இருக்கு. இந்த போக்கேமான் உதவி மூலமா ஆஷ் அகைன்ஸ்டா பயங்கரமா வந்து பேட்டில் பண்ணியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஜெனரேஷன் 6ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட காலோஸ் ரீஜன பேஸ் கொண்ட டிக்கிங் போக்கேமான் ஆன பனல்பி இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமானுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சுனா, உடனே டிக் ஹோல கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து ஹைட் ஆயிக்கும். அதையும் தாண்டி இதுக்கு வந்து ஷார்ப்பான ஹியரிங் சென்ஸுமே வந்து இருக்கு. இந்த போக்கேமான் வந்து பார்த்தோம்னா, அதோட லெவல வந்து 20க்கு வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா இது வந்து டிகஸ்பியா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா, கம்ப்ளீட்லி நார்மல் அண்ட் கிராண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். லைக் இந்த போக்கேமானுக்கு வந்து பார்த்தோம்னா, லைக் பவர்ஃபுல்லான இயர்ஸ் இருக்கிறதுனால, அது மூலமா லைக் வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸே வந்து கேரி பண்ணும். அதையும் தாண்டி அதோட இயர்ஸ யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணக்கூடியதா வந்து இருக்கு. லைக் நம்ம காலோஸ் ரீஜனோட எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடரான கிளெமோட் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா, இந்த போக்கேமான் வந்து இருக்கு. இன்ஃபாக்ட் இந்த போக்கேமான் யூஸ் பண்ணி ஆஷ் அகைன்ஸ்டாமே வந்து பேட்டில் பண்ணியிருக்காரு.
ஸோ அதை தொடர்ந்து ஜென்ரேஷன் 7ல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அலோல ரீஜனை பேஸ் கொண்ட லோட்டிங் போக்கேமான் சொல்லி அழைக்கப்படக்கூடிய யங்கூஸ். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதோட ஷார்ப்பான ஃபேங்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அதையும் தாண்டி டே டைமில் இதோட லெவலை வந்து 20க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இது வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் அவுட் போக்கேமான் ஆன கம்ஷூஸாக வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். மோஸ்ட்லி இந்த போக்கேமான் வந்து பார்த்தோம்னா அதோட 2 கால்கால நின்று அதோட கையை வந்து பார்த்தோம்னா பின்னாடி ஹோல்ட் பண்ணி மற்றவங்களை வந்து வாட்ச் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து ஜென்ரேஷன் 8ல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கேலர் ரீஜனை பேஸ் கொண்ட சிக்கி போக்கேமான் ஆன ஸ்கூவர்ட். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது வந்து என்னதான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இருந்தாலுமே அதோட சீக்ஸில் வந்து பார்த்தோம்னா பெரிஸை வந்து ஸ்டோர் பண்ணும். அதையும் தாண்டி அதோட டெய்லுமே வந்து பார்த்தோம்னா லைக் ஃபுட்ஸை வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கும். சம்டைம்ஸ் இது வந்து பார்த்தோம்னா ஃபுட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடியதாக வந்து இருக்குது. இது வந்து அதோட லெவலை வந்து 24க்கு இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அதோட எவல்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணும். அதுதான் கிரீடி போக்கேமான் ஆன கிரீடன்ட். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதோட டீத் உதவி மூலமாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பெரிஸுமே வந்து பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணி பயங்கரமாக சாப்பிடக்கூடிய போக்கேமானாக வந்து இருக்குது. லைக் நம்ம கோ கிட்டுமே வந்து பார்த்தோம்னா இந்த போக்கேமான் வந்து இருக்குது. ஸோ அண்ட் ஃபைனலி ஜென்ரேஷன் 9ல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பால்டே ரீஜனை பேஸ் கொண்ட ஹாக் போக்கேமான் ஆனால் லெகாங்க். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது வந்து அதோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். இது வந்து இந்த போக்கேமான் வந்து அதோட லெவல் வந்து 18க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இது வந்து ஆனிகோகிலா போக்கேமான் வந்து எவ்வளோ ஆகுது. இதுவுமே வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த ஒரு போக்கேமானுக்கு வந்து பார்த்தோம்னா ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கிறதுனால லைக் இதோட மேல் பார்க்க ரொம்ப டார்க் டோன்லையும் இதோட ஃபீமேல் பார்க்க லைட் டோன்லையுமே வந்து இருக்கும். ஸோ ஆல் தான் கைஸ், இப்போ பார்த்து இருக்கக்கூடிய இந்த எல்லா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எவல்யூஷன் கொண்ட போக்கேமான்ஸ் எல்லாமே சிங்கிள் டைப் தான். அதையும் தாண்டி பைபேரல் மற்றும் டிகஸ்பி இது வந்து பார்த்தோம்னா டூயல் டைப் கொண்ட ஒரு போக்கேமானாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராட்டட்டா மற்றும் ராட்டிகேட், ஜிக்ஸாகுல் மற்றும் லியோனி இந்த போக்கேமான்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ரீஜனல் ஃபார்ம் வந்து இருக்குது. லைக் ராட்டட்டா மற்றும் அதோட எவால்யூஷனுக்கு வந்து பார்த்தோம்னா அலோலன் ஃபார்ம் வந்து இருக்குது. அதே மாதிரி ஜிக்ஸாகுல் மற்றும் அதோட எவால்யூஷனுக்கு வந்து பார்த்தோம்னா கலேரியன் ஃபார்ம் வந்து இருக்குது. இந்த 2 ரீஜனல் ஃபார்ம் போக்கேமான்ஸுக்குமே வந்து பார்த்தோம்னா சேம் டைப் தான். லைக் டார்க் அண்ட் நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான்ஸாக தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்து இந்த எல்லா போக்கேமான்ஸுமே தான் வந்து பார்த்தோம்னா அவங்கவுங்க ரீஜன்ஸில் காணப்படக்கூடிய ரொம்ப காமனான ஒரு போக்கேமான்ஸ். இது வந்து இதுங்க எல்லாமே நார்மல் டைப்ன்றதுனால தான் இதுங்க ரீஜனல் நார்மல் போக்கேமான்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஆஷோட போக்கேமான்ஸ் பற்றின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.